வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று சத்தீஸ்கர் மாநிலம் அம்பிகாபூரில் பழங்குடியினர் கௌரவ தின விழாவில் கலந்து கொள்கிறார். நாளை செகந்திராபாத் ராஷ்டிரபதி நிலையத்தில் பாரதிய கலா உற்சவத்தை அவர் தொடக்கி வைக்கிறார். நாளை மறுநாள் சனிக்கிழமை ஆந்திர மாநிலம் புட்டவர்த்தியில் பகவான் சத்யசாய் பாபா நூற்றாண்டு விழாவின் சிறப்பு அமர்வில் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்வார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் அரியாங்குப்பம் தொகுதி முருங்கப்பாக்கத்தில் வெளியனூர் சாலை, நடுத்தெரு, சேத்திலால் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள 3 அங்கன்வாடி மையங்கள் 12.5 லட்சம் செலவில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு அதன் திறப்பு விழா நேற்று நடந்தது. இதில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி திறந்து வைத்தார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் முத்து மீனா உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். பாகூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இருளஞ்சந்தை, கிருஷ்ணா நகர், லட்சுமி நரசிம்மர் நகர் பகுதியில் 10.47 லட்சம் செலவில் குடிநீர் வசதியுடன் தார்ச்சாலை அமைக்கவும், பாகூர் ஆசிரியர் நகரில் 2.8 லட்சம் செலவில் உள்வீதியில் சாலை அமைக்கவும், பாகூர் தென்பண்ணை ஆற்றில் 5.89 லட்சம் செலவில் இடுகாடு கொட்டகை மேம்படுத்தும் பணிகளுக்கான பூமி பூஜையினை பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் தேசிய திருக்கோயில்கள் கூட்டமைப்பின் கலந்தாய்வு கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடந்தது. உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினரும் சங்க ஆலோசகருமான திரு சிவசங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். புதுச்சேரி மாவட்ட தலைவர் திரு மகாலிங்கம் தலைமை தாங்கினார். புதுச்சேரி மாநில தலைவர் திருமதி வைஜேந்திரராஜன் சிறப்புரையாற்றினார். மாநில பொதுச் செயலாளர் விஜயராஜ், துணைத் தலைவர் திரு ராமலிங்கம், பொருளாளர் சுப்புராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதிய பொதுச் செயலாளர் திரு கலைவரதன் ஏற்புரையாற்றினார். காரைக்கால் மாவட்ட தலைவர் திரு திருமுருகன், ஊடக அணி தலைவர் பார்த்திபன், திரு அருணாச்சலம், திரு ராஜாராமன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.